ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக். நான் தான் உங்கள் எஸ்கே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிஎஸ் மேட்ச் தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிளாட்டினம் செகண்ட் அடிச்சிட்டோம். பிளாட்டினம் செகண்ட் ஃபுல் ஸ்டாரில் இருக்கோம். பிளாட்டினம் 3 போக வேண்டாமா, அதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த மேட்ச் ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையில் வந்திருக்கோம். இந்த மேட்ச் தான் இல்லை, நான் ஏற்கனவே 10-20 மேட்ச் போயிட்டுனா எல்லாம் எங்கள் டீம் மட்டுமே பட்டாக வருது. என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா? என்னத்த பண்ணன்னு தெரியல, எரிச்சலான் அந்த என்ன பண்ணேன். சரி நம்ம வேலையை பார்ப்போம். ஈவினிங் இப்படி தான் சொல்லிட்டு நம்ம இந்த மேட்ச்சு தான் ஒழுங்காக எடுத்தேன். இங்கே பாருங்க, நம்மள நாக் டவுன் ஒரு கில் கூட அடிக்கல, எல்லாம் ஓசை கில் அடிச்சுட்டு நம்மள நாக் டவுன் பண்ணி அங்கேயும் ஒருத்தர் வந்து உயிரை வாங்குறான் பாருங்க. சரி சுற்றி தான் விளாடுறானுங்க கண்ணாம்பூச்சி. சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படியும் ஜெயிச்சாச்சு. ஃபஸ்ட்டு மட்டும் ஜெயிச்சா பார்த்தாது, மொத்தமாக ஜெயிக்கணும். சரி பார்ப்போம் என்ன நடப்பான். ஏஎம்பி தான் நமக்கு பிடிக்கும், அதான் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஆங்கிள்லாம் போகாது, ஏடுத்தில் ஆடுது. எனக்கு இந்த பன்னிலே பிடிக்காதுச்சு, நல்லாவா இருக்குது. இந்த ட்ராகுலா முடிச்சு என்னடா இது காஸ்டியூம் மாதிரி இருக்குங்க கதையை. இந்த ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் நியூ ட்ரெஸ் போட்டான்ல வீடியோ, அதுக்காக மாற்றினது இன்னும் மாற்றலை. சரி இப்போ எங்கே போவோம், இனி வரடான்னு பார்ப்போம். இந்த மேட்ச் வச்சு கில் அடிக்கணும். அதை போடு. அதுக்குள்ளே கொண்டு பதச்சிட்டியேடாடா. வேலை வரானா இல்லையா? நம்மளுக்கு மட்டும் ஒருத்தனை பண்ண மாட்டான். இதோ பின்னாடி இருக்கானோ. இப்போது எங்கடா இருக்கா? எவன்டா நம்மளுக்கு ஒன்றை படித்தவன்? அட்டா பாவி, அவனுக்கு இப்போ ஒன் டேப்புக்கு. சரி ரிவைவ் பண்ணிட்டு ரிவைவ் பண்ணிட்டானுங்களா இல்லையா? அவன் பண்ணிட்டானுங்களோ. மெடிக்கிட்ட சுட்டு போவோம். ஓடு. அடா பாவீங்களா, ஒரு ரெட்டு டாட் தானடா வந்துச்சு, அதுக்குள்ளே கொண்டு புதைச்சிடுறீங்களே. சரி இந்த மேட்சாச்சும் ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையோடையே இருக்கேன். இதுக்கு மட்டும் இந்த மேட்ச்சுக்கு நான் ஏன் டப்பிங் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெக்கார்டர் யாரும் மியூட்டில் போட்டிருக்காங்க, அதனால் எந்த வாய்ஸுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால தான் நான் திருப்பி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஒன்ட்டை படிப்போம். டெசர்ட் ஈகில் எடுத்தாச்சு, முயற்சி பண்ணுவோம். நம்மளுக்கு ஒன்ட்டை படிக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அழகாக தட்டி மண்டையில் தூக்கணும், ஒன்ட்டை போயிட போகுது. இது ஒரு பாட்டு. இந்த வாட்டியாச்சும் ட்ராகனில் நம்ம தான் அடிக்கணும். கொன்னது யார்? என்னடா எனக்கு மேலே ட்ராகன் பறக்கலை, எனக்கு மேலே ஒரு குட்டி ட்ராகன் பறக்குமே. அடித்தா எனிமிஸ் அடித்தா பறக்கலாம் வேஸ். இதுவோ வேற போ குதிச்சிடலான்ல பார்த்தேன். சரி இப்போ எங்கே போவோம்? மேலே தான் ஏறணும். இங்கே தான் படிக்கிட்டுருக்கு, ஏறுவோம். ஒரு கில்லு கூட கொடுக்காம வச்சிருச்சு. இதோ ஓடுறாங்க ஒருத்தன், போடுவன. அடப்பாவிங்க, ஒரு டேமேஜ் கொடுக்குதா பாரு. அடப்பாவி, டிமிட்ரியை போட்டு போயிட்டியே. இவங்க இந்த கில் நம்மளுக்கு தானே வரணும். போடு, இவனும் நம்ம போட்டுருவோம். சுடுடா பறக்கும்டா, சுடுடா ஏன்டா சுடு 1 2 3 போட்டாச்சு. சரி நீ என்ன பண்ண? போவோம். ஓடு எப்போ திடீர்னு முன்னாடி வந்துட்டான். 1% நல்ல வேலை சோனியா இருந்துச்சு. சோனியாவால் தான் இன்றைக்கி நான் பொழைச்சிருக்கேன். இந்த வாட்டியும் ஜெயிக்கணும். இது என்ன கன்னு, இது என்ன பாம்புண்டே தெரியல. டொம்முன்னு 3 வாட்டி போய் குதிச்சு ஓடுது தவக்கலை கவன். சரி இந்த வாட்டி உட்பகிர வச்சு ஒன்ட்டா படிக்க முயற்சி பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் தானே, முடிச்சிடலாம். லாஸ்ட் மேட்ச் தான் சாதாரணமாக இருக்கும் போது தான் அடிச்சிடுறானுங்க. சரி முடிப்போம். முன்னேறு எம்மா. இங்கே இந்த மேட்சுக்குள்ள போடாமல் விடக்கூடாது. போடு அடப்பாவீங்களா, போட்டிங்களா?
அட பயங்களா இல்லை அப்போ அடிக்காதீங்கடா. அடிக்காது. அடப்பாவீங்களா முடிச்சிட்டிங்களேடா. இவன் முடிச்சிட்டான். செம. சரி guys, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.